தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அளிப்போம் என்று மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு மனிதனை எப்படிலாம் திருப்திப்படுத்துறான்னா எதை கொடுத்து ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. இப்போ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா 5 லட்ச ரூபா கிடைச்சிச்சுன்னா இன்னொரு 1 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சரிங்களா? அப்போ எதை கொடுத்தா ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா வயிறு நிறைஞ்சா மனசு நிறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை நம்ம அன்னம் இடுறது மூலியமா மட்டும்தான் அந்த மனிதனை நம்ம திருப்திப்படுத்த முடியும். அவங்களோட ஆன்மா நம்மளை வாழ்த்தும். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாரும் ஒரு மனிதனுக்கு முடிந்த காலங்கள் எல்லா நேரங்கள்லையும் உணவு கொடுத்து அன்னதானத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கோம் நண்பர்களே. அன்னதானம் பண்ணலாம். இந்த ஆன்மீக ரீதியாக என்னைக்கு அன்னதானம் பண்ணலாம்? ஏன் அப்படின்னா மனிதனால் செய்ய முடியாத எல்லா விஷயத்தையும் நாட்களும் காலங்களும் செஞ்சிடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ இந்த அன்னதானத்தை என்னைக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க போறப்ப மாதத்தின் முதல் நாள், அமாவாசை, பௌர்ணமி, நம்மளோட 27 நாம யோகம் இருக்கு. அந்த நாம யோகத்துல வரியான், வியாதி, பாதம் இந்த 5 நாட்கள்ல நம்ம அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆன்மாக்கள் நம்மளை நிறைய வாழ்த்துவாங்க. அதை முழு பலன்கள் நம்ம பெறலாம். நம்ம அன்னதானம் பண்றது மூலியமா நம்ம வாழ்ந்து நம்ம தலைமுறையும் நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லி கண்டிப்பா நண்பர்களே, அன்னதானம் பண்றப்ப வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்காதீங்க. அதோட சேர்த்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலும் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பா சாப்பிட்டவங்க தண்ணி தவிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால சாப்பாடோட சேர்த்து வாட்டர் பாட்டிலும் கொடுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. வணக்கம்.